ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் தண்ணியில போடாதீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஃபுட்டு போட்டிங்கன்னா ஃபுட்டு வந்து எப்படி என்ன மாதிரி சூஸ் பண்ணி அவுட் ஆன சிக்ஸ் இப்போ தான் நம்மளுக்கு ஹோமர் நெஸ்ட் அவுட் ஆகிருக்கு. இப்போ இது ஓரமே இருந்தனால லைட்டாக நிலஞ்சிருக்கு, எல்லாம் தட்டமாக இருக்கும். உடைச்சிங்கன்னா அப்படியே கருக்கு முறுக்குன்னு முறுக்கு ஒடையிற மாதிரி வரும், வாசனையும் முறுக்கு வாசனை மாதிரி தான் வரும். இந்த இலை குடிக்கிற தண்ணியில் என்ன பண்ணுறீங்கன்னா, புறா குடிக்கிற தண்ணியில் கன்ஃபார்மாக இந்த மாதிரி மஞ்சள் கொஞ்சம் அளவுக்கு கலந்து விட்டுருங்க. ஏன்னா சீரகம் மிளகு அதெல்லாம் சூடு பண்ணி இன்னும் புறா குடிக்கிற தண்ணியெல்லாம் கலந்தீங்கன்னா மாதிரி வச்சுக்காதீங்க. அப்படியே தண்ணி வந்தாலையும் மண்ணு போடாதீங்க. எதனா இத்தனை நாள் மண்ணு போட்டு நம்ம இப்பதான் புறா வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. இந்த சளி பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப இந்த கிளைமேட் வேற மழையா இருக்கு, ஒரே இந்த கிளைமேட்டுக்கு எப்படி ப்ரோ என் புறாவலா சேஃப்டியா பாத்துக்கிறது, கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் தான் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுருந்தாரு சில பேர். அதுக்கு லாங் வீடியோ தான் சொல்ல முடியாதனால தான் நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நண்பா, புறாவை திறந்து விடலாமா மழையில இல்ல உள்ளே அடைச்சி வைக்கலாமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். புறா மழையில் நினைஞ்சா அவ்வளவா ஒன்றும் சளி பிடிக்காது. ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தூரிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மழையில கன்ஃபார்ம் புறாவெல்லாம் டெய்லி நின்றுட்டு இருந்துச்சுன்னா சளி பிடிக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்களா, அங்கே தண்ணி குடிக்கிற பார்த்தீங்களா நம்ம சாரா, அந்த தண்ணி வந்து காலையில் நான் வச்சது, காலையிலேருந்து இப்போ மழை தண்ணி போனனால கன்ஃபார்மாக அந்த தண்ணி குடிச்சா அவளுக்கு சளி பிடிக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் என்ன ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா, அந்த ட்ரீட்மெண்ட்லாம் நான் பின்னாடி நடுவில் எங்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணலாம் புறாவை சேஃப்டியாக வச்சுக்கிறது அந்த மழையில அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நண்பா, எப்பயுமே எடுத்த உடனே சளி எப்படி அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியால தான் வரும். புறா குடிக்கிற தண்ணி நான் இதில் தான் வைப்பேன், ரெண்டுத்துலேயும் தான் தண்ணி வைப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலையில் வச்சனால இப்போ மழை பெஞ்சிருக்கு, மழை பெஞ்சது காலையிலேருந்து பெஞ்சனால இப்போ அந்த நல்ல தண்ணியோட மழை தண்ணியும் கலந்து இருக்கும். இப்போ அந்த தண்ணியை குடிக்கிறப்ப புறாக்கு வந்து கன்ஃபார்மாக சளி வரும். ஏன்னா அது புது தண்ணி, நம்ம வீட்டில் வச்ச தண்ணின்னு நினச்சி குடிக்கிறனால சளி வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாகவே வருமே புறாக்கு சளி, இது மூலியமாக தான் வரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இதில் தண்ணி வச்சுட்டு கேஜி கொஞ்சம் பெருசாக இருந்தால் கேஜிக்கு உள்ளேயே வச்சிருங்க. ஆனால் நைட் நேரத்தில் தண்ணி வைக்காதீங்க. நைட் நேரத்தில் புறா குடிக்கக்கூடாது. ஒரு 6 மணி 5 மணி ஆச்சுன்னா மேவு போகிறவங்கள ஒரு 5 மணிக்கு மேவு போடுவீங்கன்னா 5 மணிக்கு உள்ளே வச்சுட்டு திரும்ப ஒரு 6 மணிக்கெல்லாம் வெளியே எடுத்துருங்க. தண்ணி உள்ளே நைட்டு வைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் நானும் இப்போ தண்ணியை மாத்திட்டு உள்ள வச்சிடலாம். தண்ணியில என்ன பண்ண முடியுமா ப்ரோ, தண்ணி மூலியமா வராத தடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கும் சில ஐடியாலாம் இருக்கு. வாங்க நான் பொறுமையா சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் எல்லாமே புரியும். ஸோ நண்பா, எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் எல்லாம் மாடியில் அந்த மாதிரி வச்சிருந்தாலும் எங்கே வச்சிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நீங்களாம் பைப்பில் தான் தண்ணி பிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா பைப்லேருந்து தான் தண்ணி பிடிக்கிறேன். அந்த டேங்க்லேருந்து தான் அந்த தண்ணி வருது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அது மாதிரி பைப் தண்ணி பிடிக்கும் போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா பைப்பில் கொஞ்சம் தண்ணி சேர்ந்துருக்கு, எப்படி 1 லிட்டர் 2 லிட்டராது அந்த பைப்லேயே சேர்ந்துருக்கும் தண்ணி. அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் நேரம் கீழே விட்டுருங்க. அந்த தண்ணியை மேக்சிமம் பிடிக்காதீங்க, கை வச்சு பாருங்க, ரொம்ப ஜில்லுனே இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு. கொஞ்ச நேரம் போக போக கொஞ்சம் சூடாக வரும், அந்த தண்ணியை பிடிச்சி வைங்க. ஏன்னா அந்த தண்ணி தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டேங்க்ல அடியிலேருந்து கொஞ்சம் வார்மாகவும் வரும். அது புறா இந்த கிளைமேட்டுக்கு குடிச்சா கொஞ்சம் நல்லா. சரி நண்பா, நான் அந்த மாதிரி தண்ணி விட்டு பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கட்டி மஞ்சள். நான் கடையில் கட்டி மஞ்சளாக வாங்கிட்டு வந்து அரைச்சி பொடியாக்கி வச்சுருக்கேன். அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அது இன்னும் பெட்ரு. ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பாக்கெட்டில் வரதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் தப்புலாம் இல்லை. குடிக்கிற தண்ணியில் என்ன பண்ணுறீங்கன்னா, புறா குடிக்கிற தண்ணியில் கன்ஃபார்மாக இந்த மாதிரி மஞ்சள் கொஞ்சம் அளவுக்கு கலந்து விட்டுருங்க. ஏன்னா மஞ்சள் வந்து புறா குடிச்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனைலாம் ஆகாது. மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் தான். அதுவும் இந்த மழை காலத்துக்கு இந்த மஞ்சள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புறாக்கு. அதனால் அது குடிக்குதோ இல்லையோ கன்ஃபார்மாக அதுக்கு வேற எங்கேயும் தண்ணி கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு இது ஒரே பாத்திரத்தில் மட்டும் மஞ்சளை ஃபுல்லாக கலக்கி வைக்காது, கொஞ்சம் கம்மியாகவே கலக்கி வைங்க, புறா குடிக்கும் கன்ஃபார்ம். இது வந்து இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகிறது தான், சளி அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது இருக்கிறது. கேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக தண்ணியை வச்சிருங்க, மஞ்சள் கலந்த தண்ணியை. புறா வேணுன்றது அதுவே வந்து குடிச்சிக்கும். எப்படியும் மழையில எப்படியும் வெளியே போட மாட்டீங்க ஃபுட்டு, வெளியே போட்டிங்கன்னா எல்லாம் தண்ணியிலே அடிச்சுன்னு போயிடலாம், தண்ணியிலே வேஸ்ட்டாக போயிடும் எல்லா ஃபுட்டும். அதனால் நான் பார்த்தீங்கன்னா எப்படியும் கேஜுக்குள்ளே தான், இதுக்குள்ளே தான் நான் போட போகிற மேவு. அது பக்கமே தண்ணி வச்சிட்டேன்னா புறாக்கு தேவைன்னா குடிச்சிக்கும். ஓகே நண்பா, நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணியில் மஞ்சள்லாம் கலந்து வச்சுட்டேன். இப்போ என் புறாக்கு சளியே பிடிச்சிருச்சு. சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மஞ்சள்லாம் கலந்து வச்சிங்கன்னா பிடிக்கிறத வந்து தவிர்க்கலாம். ஆனால் இப்போ எனக்கு சளி பிடிச்சிருச்சு ப்ரோ, அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நண்பா பார்த்தீங்கன்னா இதில் சில நான் நாட்டு மருந்தை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ் மெடிசன் கொஞ்சம் அதிகமானாலையும் புறாக்கு வந்து உயிரே போகிற அளவுக்கு கூட ஆபத்து நடக்கும். ஆனால் அந்த நாட்டு மருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் சரி கம்மியானாலும் சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையாகுது. அதனால தான் நான் நாட்டு மருந்தே சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் க்யூர் வந்து லேட்டாக தான் ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். அது என்னென்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கற்பூரவள்ளி. இது கற்பூரவள்ளி இலை பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நல்லா பெருசாக இலை தட்டமாக இருக்கும்.
உடைச்சிங்கன்னா அப்படியே கருக்கு முறுக்குன்னு முறுக்கு உடையிற மாதிரி வரும், வாசனையும் முறுக்கு வாசனை மாதிரி தான் வரும். இந்த இலையை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி தேடி எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டு பக்கம் நெட்டு வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்மளே சாப்பிடலாம். நம்மளுக்கே சளி பிடிச்சாலையோ அந்த மாதிரி எதனா பிரச்சனை இருந்தால் இந்த இலையை நம்மளே சாப்பிட்டாலே நம்மளுக்கே கியூர் ஆகும் நண்பா. அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ எதுனா இருந்துச்சுன்னா, சளி இருந்துச்சுன்னா நம்மளுக்கே யூஸ் ஆகும். அது போக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி இருக்குது, துளசியும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2 செடி மட்டும் நீங்கள் எங்கே இருந்தாலும் குடிச்சிட்டு வந்து உங்கள் வீட்டு பக்கம் வச்சுக்கோங்க. பெஸ்ட்டு சளிக்கு புறா வந்துச்சுன்னா இது 2 மட்டும் பிடுங்கி கழுவி அரைச்சி அது குடிக்கிற தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்கள் புறாக்கு சளியே வந்தாலையும் கரெக்டாக ஒரு வாரத்தில் சரியா போயிரு நண்பா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 செடி மட்டும் எங்கன்னா இருந்தால் போட்டு வச்சுங்க. அது போக இன்னும் எனக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா, சீரகம், மிளகு அதெல்லாம் சூடு பண்ணி இன்னும் புறா குடிக்கிற தண்ணியெல்லாம் கலந்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் சளி கன்ஃபார்மாக போயிரு நண்பா. இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த இலை 2 கற்பூரவள்ளி, துளசி, மிளகு, சீரகம் இது மட்டும் எடுத்துக்கோங்க. துளசியும் சீரகத்தையும் அரைச்சி அதில் புழிஞ்சு விட்டுருங்க சாரா. சுடு தண்ணியோ சம்திங் அது புறாக்கு சுடு தண்ணியோ வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த தண்ணியில இந்த மிளகும் சீரகத்தையும் போட்டு நல்லா காய வச்சு ஆற வச்சு புறாக்கெல்லாம் போட்டிங்கன்னா சளி கன்ஃபார்மா புறாக்கு விட்டு போயிரு நண்பா. ஒரே ஒரு வாரம் தான், ஒரு வாரத்துக்கு அப்புறம் எந்த புறாக்கும் சளியே இருக்காது. ஏன்னா கன்ஃபார்ம் தண்ணி அது எல்லா புறாவும் குடிச்சுதான் ஆகும். அப்படி குடிக்கிற தண்ணியில கலந்து விட்டுங்கன்னா கன்ஃபார்ம் எல்லா சளியும் போயிரு நண்பா. ஸோ நண்பா நம்ம இப்போ ஃபுட்டை பற்றி பார்க்கலாம். மழை காலத்தில் புறாக்கு எந்த ஃபுட்டு ப்ரோ போடலாம், எந்த ஃபுட்டு போட்டால் நல்லா இருக்கும், இப்படி கீழேயே போடலாமா இல்லை கேஜுக்குள்ளே போடலாமா, அது மாதிரி ஏகப்பட்ட டவுட் இருக்கும். அந்த டவுட்டில் இப்போ சொல்கிறவங்க ஃபர்ஸ்ட் நண்பா, மழை காலத்துக்கு புறாக்கு ஃபுட்டு தயவு செஞ்சு வெளியே போடாதீங்க. வெளியே போட்டிங்கன்னா தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும், வேஸ்ட்டாக போயிடும், அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணியில் போடாதீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஃபுட்டு போட்டிங்கன்னா ஃபுட்டு வந்து எப்படி என்ன மாதிரி சூஸ் பண்ணுறீங்கன்னா ஹாட்டான ஃபுட்டா, ஐ மீன் சூடான பொருள். இப்போ கோதுமை, நெல், ஆரியம், கம்பு. ஆரியன்றது எங்கள் ஊர் சைடில் ஆரியன்னு சொல்லுவாங்க, சில ஊர் சைடு கேப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு இந்த மழை கிளைமேட்டுக்கு. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஹீட்டான பொருள். அதனால புறாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கு இந்த கிளைமேட்டுக்கும் அந்த ஃபுட்டும். முடிஞ்ச வரைக்கும் அரிசி கூட ஆட் பண்ணிங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதிகமாக அரிசி போட்டுறாதீங்க, ஏன்னா மழை காலத்தில் அவ்வளோவா ஜீரணம் ஆகாது. அரிசி நம்மளுக்கே ஆகாத போது புறாக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அதனால் அரிசியை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அரிசி அவாய்ட் பண்ணுங்கன்னா ஃபுல்லாக போடாதீங்க, கொஞ்சமாக போட்டு பழகுங்க. ஃபுட்டும் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும். மிக்சிங் ஃபுட்டாக போடுங்க, ஒரே ஃபுட்டாக போடாதீங்க. மேய்ச்சல் போயிட்டு வரட்டும் புறா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்றாதீங்க. ஏன்னா இந்த மழை காலத்தில் ஃபுட்டு கிடைக்கிறதே கஷ்டம்தான், புறாக்கு நம்மளுக்கே கிடைக்காது. அது இல்லாமல் இந்த இதில் மேய்ச்சலுக்கெல்லாம் புறா போச்சுன்னா ரொம்ப வீக் ஆயிரும். எங்கன்னா நிலஞ்சிச்சுன்னா திடீர்னு பறக்கூட முடியாத போயிடும். ஸோ நம்ம இப்போ பாருங்க, நான் ஃபுட்டு போட்டேன். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ஃபேட் ஃபுட்டு, ஹீட்டு எல்லாமே நான் கலந்து போட்டிருக்கேன். அதனால மிக்சிங் ஃபுட்டு தான் பெஸ்ட்டான ஃபுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலந்த தண்ணியை பக்கம் வச்சிருக்கேன். இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா சளி மேக்ஸிமம் சிக்ஸுக்கு தான் வரும். இந்த மாதிரி நெஸ்ட் அவுட் ஆன சிக்ஸ் இப்போ தான் நம்மளுக்கு ஹோமர் நெஸ்ட் அவுட் ஆகிருக்கு. இப்போ இது ஓரமே இருந்தனால லைட்டாக நிலஞ்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் இது கேஜுக்குள்ளே இருக்கிறதுனால லைட்டாக நிலஞ்சனால அது ஒன்றும் பிரச்சனையே ஆகாது, காஞ்சிர சீக்கிரமா. ஆனா ஃபுல் டே சிக்ஸ் எல்லாம் வெளியே இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா சிக்ஸுக்கு சளி பிடிக்கும் நண்பா. அந்த சளியும் அவ்வளவு சீக்கிரம் கியூரும் ஆகாது ப்ரோ. இப்போ நீங்க சொன்ன மாதிரி கற்பூரவள்ளி, துளசி எல்லாம் அரைச்சி கலக்கிறோம் ப்ரோ. லைட்டா கசப்படிக்குமே, புறா சாப்பிட்டு அது சிக்ஸு கொடுக்கும்போது சிக்ஸு உணவு எடுத்துக்குமே எடுத்துக்காதா அப்படின்னு கேட்பீங்க சில பேர். ஸோ நண்பா, அது சிக்ஸுக்கு கொடுக்கும் போது மிக்சிங்காக தான் கொடுக்கும், சாப்பாடு தண்ணி எல்லாமே கலந்து தான் கொடுக்கும். அதனால எந்த பிரச்சனையுமே வராது, நீங்க தைரியமா கொடுக்கலாம். அப்படியே சிக்ஸுக்கு இருந்தாலையும் சரியா போயிடும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ பேரண்ட்ஸுக்கு இருந்துச்சு, அந்த பேரண்ட்ஸ் அந்த உணவு சிக்ஸுக்கு சாப்பாடோட கொடுக்கும் போது அந்த சாப்பாட்டுல இருந்து சளி வந்து குட்டிங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால தான் சொல்றேன், தண்ணியில கலந்து விடுங்க. தண்ணியில அப்படி கலந்து திடீர்னு சிக்ஸுக்கு வந்தா கூட பேரண்ட்ஸ் ஃபுட் ஃபீட் பண்ண இந்த வாட்டர் அதுக்குள்ள போய் கரெக்டா அதுக்கும் சரியா போயிடும். அதனால சொல்றேன் நண்பா. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா, இல்லை எதனா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கன்ஃபார்ம் நான் சொல்றேன், எதனா டவுட் இருந்தா கூட சொல்லுங்க. ஸோ நண்பா, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் நன்றி. ஃபுல்லா பார்த்துருந்தீங்க, எனக்காக ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. ஸ்கை குயின் பக்கம் ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் மட்டும் போடுங்க நண்பா. எத்தனை பேர் ஃபுல்லா பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நண்பா, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னும் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஷார்ட்லேயோ இல்லை ஃபுல் வீடியோவோ போடுறேன் நண்பா.
நண்பா அதுக்கப்புறம் இப்போ இந்த மழை காலத்துல தயவு செஞ்சு இது ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. கேஜுக்குள்ள தண்ணி வர்ற மாதிரி வச்சுக்காதீங்க. அப்படியே தண்ணி வந்தாலையும் மண்ணு போடாதீங்க. ஏன்னா இத்தனை நாள் மண்ணு போட்டிருந்தீங்கன்னா அந்த மண்ணுல பாத்ரூம்லாம் போயிருக்கும். சரி அதனால போட்டிருப்பீங்க, பாத்ரூம்ல எவன்டா அடிக்கடிக்கு வருது, மண்ணு போட்டால் 1 மாசம் 2-3 மாசத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வாரிக்கலாம் அப்படின்னு போட்டிருப்பீங்க. நானும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன். இப்போ மழை வந்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னு பாத்தீங்கன்னா, வாங்க உள்ள போய் காட்டுறேன். ஸோ நம்ம தெரியுதுங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் மண்ணு தான் போட்டிருந்தோங்க. இப்போ மழை வரனால பார்த்தீங்கன்னா இங்க வரைக்கும் தண்ணி எல்லாம் ஊறுது. அந்த சைடு நான் அடைச்சாலையும் லைட்டாக தண்ணியெல்லாம் வர்றதான் செய்யுது. ஆனால் ஃபுல் குண்டெல்லாம் நிலையாது, இந்த சைடு மட்டும்தான் வரும். அதனால தான் நான் மொத்த பாக்ஸையும் அந்த சைடு அடிக்க வச்சிருக்கேன். அப்படியே அடுக்குனாலையும் எல்லா பாக்ஸு கீழேயும் ஒரு கல் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் ஏற்றி தான் வச்சிருப்பேன். ஏன்னா அது பாக்ஸ் நினைஞ்சிச்சுன்னா சிக்ஸ் நினைஞ்சிச்சுன்னா உள்ள பாத்ரூம் சிக்ஸ் போயிருக்கிறதுனால புழு பூச்சின்லாம் உருவாகி பூரா குஞ்சியே கொன்றும். அதனால கேஜுக்குள்ள தண்ணி வரா மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே வந்தாலையும் இந்த மாதிரி பாக்ஸ் ஒரு கல் வச்சு அந்த கல்லுக்கு மேல எல்லாம் பாக்ஸ் வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இப்ப இருக்கிற மழை தண்ணிக்கு அந்த புறாவோட எச்சத்தெல்லாம் பட்டுச்சுன்னா நிறைய நோய் வரும் நண்பா. புதுசா தலையாட்டி சுக்கா அந்த மாதிரி வரும். இன்னும் கண்டுபிடிக்காத நோய்களும் சிலதும் வரும். அதனால என்ன பண்றீங்க, முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்சிமம் கூண்டுல இந்த மாதிரி உள்ளேயே தண்ணி வச்சுக்கோங்க, வெளியே வைக்காதீங்க. மழை தண்ணி பட்டுச்சுன்னா கன்ஃபார்மா சளி பிடிக்கும் நண்பா.